வெல்கம் டு வெற்றிவேல் கேமிங். இன்றைக்கி ரோப்ளாக்ஸில் ராஃப்ட் கேம் தான் ஆட போகிறோம். இது செமையாக இருக்குன்ட்ருக்காங்க, பார்ப்போம். இதெல்லாம் நம்ம நிறைய ஹெல்ப்லாம் பண்ணணுமா? இது கேமில் ஏற்கனவே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே அப்படின்னா ஓகே ஓகே செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் அதனால் அதில் ஆட வந்தேன். இது பார்ட் 2 அப்படி நம்ம நிறையா போடலாம். தண்ணிக்குள்ளே பண்ணுவான். பை இந்த நிறையா விட்டுருக்குடா, பெருசாக நல்லா இருக்கும். நான் சுடுற மீன் அடிக்கி அம்மா எப்படி போவேன்? நல்லா பேசிட்டேன். நான் எப்படி எங்கே போவேன்? பில்டா ஓகே பில்டு. இதுக்கு என்னடா பில்டு பண்ணிட்டேன். பில்டு ராஃப்ட் நாவோ. ஓகே வந்துட்டேன். பில்டு பண்ணிட்டேன். ஓ நம்ம இதில் போய் காப்பாற்றணுமாங்க. சூப்பரே. டேய் அண்ணன் வரேன், வலிவிடே. ஓகேங்க சுறா. என்னடா ஸ்பீடு இது? இந்த ஸ்பீட்லாம் பண்ணேன் நாளைக்குள்ளே போயிடும். சுறா ஆகுது. சுறா அடித்து தூக்கிடுவேன். தள்ளி போயிரு. சுறா தள்ளி போகாதா? நம்ம தள்ளி பண்ணுவேன். என்னங்க இது போக மாட்டேக்கான். டே போடா, அவனை போய் காப்பாற்றணும்டா. சுறா கடிச்சு வச்சிட போது ஒன்று வந்து. சுறா முன்ன மட்டும் வந்துருந்துடாத. நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம வேலைக்கு வச்சு விடுங்க. வேலைக்கெலாம் வைக்க முடியுமா அந்த கேமில்? அப்போ நம்ம மேலே இருந்தால் செமையாக இருக்குங்க. ஆல்ரெடி எங்கள் அக்கா கொஞ்ச நேரம் ஆடிட்டா, அதனால் அவட்டே கேட்போம். இப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ணுறவங்கள வேலைக்கு வைக்க முடியுமா? ஆமாம், எல்லாருமே நீ ரெஸ்கியூ பண்ணுவாங்க. எல்லாருமே வேலை தான் பார்ப்பாங்க. சூப்பர். நம்ம ரெஸ்கியூ பண்ணாங்க அப்படின்னா மரத்தை வெட்டுவாங்களா? தண்ணிக்குள்ளே போயிருக்கோம் வேலை தெரியல. ஆனால் நீ எதிர்பார்த்தோன்னு உனக்கு அதிகமான மரம்லாம் கிடைக்காது. என்னது செத்து போயிட்டான்? வந்தவன் எங்கே போனான்? ஓ அங்கே போயிட்டானா? எங்கடா போய் சொல்லிங்க என்ன? தண்ணிக்குள்ளே போச்சுடுதாங்கங்க. தென்னை மரம் வந்திருக்கு. இது பில்டா வீடா? இவனுக்கு வீடு நம்ம கட்டி கொடுப்போங்க. பில்டு பண்ணி வச்சிடும். டே தம்பே வந்துட்டேன்டா. இடத்துக்கு என்ன பண்ணணும்? இந்த வீடுகிட்ட வர சொல்லுதாங்க. வந்துட்டேன். இந்த வீடுகிட்ட வந்துட்டு என்ன செய்யணும்? ஓகே இது அமுக்கணும். அமுக்கிட்டேன். இவனும் அமுக்கணும். செலக்ட். அவ்வளோதானே. அவனுக்கு நம்ம இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. லெவல் 3 இவன். ஓகே மேலே மைடி இன்னொருத்தான். அங்கடா நீங்களும் உங்கள் வேலையும். ஓகே நம்ம போட்லாம் ஓட்டே ஆள் போட முடியுமான்னு தெரில. ஓகே நம்ம இவனை வேணால் போட் ஓட்ட ஆளை போடவேமா? போட முடியாதா? இது அமுக்கும். இஸ்லாண்டு இது அமுக்கிட்டு செலக்ட். ஓகே நம்ம போட் ஓட்ட ஆள் போட்டாச்சு. அதடி போட்ட எங்கே போனோம்? கோவாலே ஆளக்கணும். எங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. போட்டை ஓட்டதுண்ணா ஆள்லாம் போட முடியாது. அப்படியா? ஆமாம், நான் போட் ஓட்டெல்லாம் போட முடியும்னு நினச்சேன். மீன் பிடிச்சிட்டு இருக்கான். சுறா நம்ம ரெண்டுத்துக்கும் பிரச்சனை வேண்டாம். சுறா ஒன்றுமே செய்யாது. ஒன்றும் செய்யாதா? ஓட்ட விடாமல் தடுத்துட்டு நிற்க ஒன்றும் செய்யாதா? சுறா பைய நான் மட்டும் ரெஸ்கியூ மட்டும் பண்ணிட்டு போகிறேன். சாப்பாடு வேணால் சிக்கன் வேணாலும் வாங்கி போடுறேன். விட்டுரு. எவ்வளோத்துக்கும் ஏமாற்ற வேண்டியதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே இது பார்ட் 2 பார்ட் 3. இது தப்பிக்க முடியுமா அந்த இடத்த விட்டு? ஓகே நான் மீன் பிடிக்கலாம் ஆள் போட்டேன். இந்த இடத்த கொஞ்சம் அப்கிரேட் மட்டும் பண்ணணுங்க. ஓகே நாங்கள் வந்துட்டேன். அவனையும் விளையாட சொல்லிட்டேன். இஸ்லாண்டு இருக்கா? ஓகே நம்ம இஸ்லாண்டை பில்டு பண்ணுவோம். இவனுக்கு ஒரு வீடா? என்ன சோதனை சார் இது? வீடு கட்டணும்ல. எல்லாத்துக்கும் வீடு கட்டணும்னா இடமே இருக்காதா? நானும் வீடு கட்டி எத்தனை இன்னும் 2 வீடு மட்டும் தான் கட்டலை. நான் யாருக்குமே வீடு கட்ட மாட்டேன். மொத்தத்தில் போங்கடா. டேய் பையி போப்பா விட்டு நிறைய கேட்காங்க. 60 என்கிட்ட 130 விட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே வீடு அப்கிரேட் பண்ணணும்.
நாட் என்ன ஃபுட்டா நினச்சேன். நான் என்னத்தை கட்டானோ ஃபார்மிங்கா? இதுக்கே ஆடணும்டா, இல்லை ஃபார்மிங் வேறு உங்களுக்கா? ஓடு தம்பி, நிறையா வுட் வாங்கி கொடுக்கணும் அண்ணனுக்கு. அப்கிரேட் கொடுப்போம். 300 வுட்டா? வாங்கடா ஏங்க, சும்மா இல்லைங்க அப்கிரேட் பண்ண. இதுக்கு வேலைக்கு ஆர்டர் போட்டோம் நம்ம. இவனை போட்டுருமா? சேலைட் நம்ம இன்னொன்று காப்பாற்ற போகலாம் நினைக்கேன். இங்கே ராப்டர் நிறைய பேர் வராங்க, 2 பேர் வராங்க. மறுபடி பெரிய கப்பல் எதுவும் வருது. போடு வித்தடிச்சிட்டாங்க. ஏதோ வாங்கின மேலே அக்செப்ட் இங்கே யாரோ வராங்க, பயமாக இருக்கு. டே கண்ணா ஏக்குடா, எனக்கு ஏக்குடா கண்ணு என்ன சுடுதாங்க. டே வேலை பார்க்க வந்திருக்கான்டா. என்னங்க ஏதோ சத்தம் கேட்டுட்டு மோசமான சத்தமாக இருக்கு. வேற ஒரு கேம் நடந்தது, அந்த கேம் அடிக்க முடியலங்க அவனை, என்ன செய்ய? ஓ இவன் மேலே விடலையா நான் அவ்வளோ நேரமோ? என்ன சிவனையா என்னால் அடிக்க முடியல. அவன் மேலே குத்து ஷப்பாயே இப்படி பாருங்க. எல்லோரும் அழுதுட்டுருக்காங்க. ஏன்டா அழுதிங்க? கிளைம். ஓ கொலை பண்ணிட்டோமா? அதுக்கு அழ மாட்டாங்க, சிரிக்கலாம் செய்வாங்க. ஓஹோ, அவன் வந்தனால அழுதுருக்காங்கங்க. அவ்வளோத்துக்கு பெரிய இதை கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? பில்டிங் ஏங்க விட்டுச்சோ. அப்போ 4Kங்க. நம்ம அதை அப்கிரேட் பண்ணி ஆகணும். நம்ம வீடை இது டப்பா வீடு அப்கிரேடு சூப்பராக இருக்குங்க வீடு. இதுக்கு வேலைக்கு ஆள் விடுவோம் நம்ம. மறந்துட்டேன், இவன் தான் கரெக்டாக இருப்பான். சேலேட் சவுண்டை கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணு, நான் பேசிகிட்டு இருக்கேங்க. க்ராஷ் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணு, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு கன்று கிடச்சிருக்கு. போடே ஏகடா வருஷ காப்பாடுத்துட்டீங்க. விட்டு அவ்வளோத்துக்கு இல்லைடா. டே போதும். தென்னை மரமா இதுக்காடா இவ்வளோ பெரிய இடத்த படுத்துனீங்க? கேம்ப் ஃபை இங்கே நான் இங்கே போடல, இங்கே போடல. டே ஏன் கண்ட்ரோலில் இல்லை? 800 90. ஓ வந்துட்டா வுட்டு. நானும் வுட்டு வரலன்னு நினச்சேன். 1000மா? ஏங்க போக ரொம்ப வுட்டு அதிகமாக கேட்காங்கங்க. 1500. அவ்வளோ வுட்டுலான்ட்டு இல்லைடா. மரத்தட்டுங்கடான்றா செஞ்சிட்ருக்கீங்க. மரத்தட்டுங்க. நம்மளை திருப்பி கேட்டாங்கன்னு நினச்சி நீ என்றா செஞ்சிட்ருக்கேன்ட்டு. கெட்டுண்டா பொருடா, இடம் பத்தலடா. அதன்றா நானும் சொன்னேன். இப்போ இடம் பத்துங்க. இது அமைக்கிட்டு சமைக்க யாரை போடலாம்? இவன் ஒருத்தன் தான் இருக்கான். நம்ம இன்னும் நிறைய பேரை ரெஸ்க்யூ பண்ணணுங்க. முடிஞ்சால் ரெஸ்க்யூ பண்ணுமா? அப்போ டே நான் போட்டு விட்டேன்டா. ஓகேங்க, மேடி எங்கேயோ போட்டாலு தாங்க போவோம். இப்போ யாரா பிரச்சனை மாட்டிகிட்ருக்கான்? இது என்னங்க ஸ்பீடு? இந்த ஸ்பீடெலாம் போனேன்னா நான் நாளைக்கு ஆயிரும். 300 வுட்டு தேவைன்ற இடத்த அப்கிரேட் பண்ணேன். ஏங்க அங்கே யாரோ மாட்டிகிட்டு இருக்காங்கங்க. ஏங்க 3 பேருங்க. யாருங்க காப்பாத்தா? ஒன்றும் என்னங்க 3 பேரா 2 பேர் வந்துடலங்க. இவங்க 2 பேர் இருக்காங்க. டக்குன்னு போய் நம்ம காப்பாற்றணும். ஆனால் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும்ட்டாங்கன்னா ஓடி முடிச்சோங்க. மைடியா நான் இன்னொரு ரவுண்ட் வரணும். தம்பி போட்டில் ஏறி இன்னொருத்தன் இருக்கான். அவனை போய் நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். டே அவனை ரெஸ்க்யூ பண்ண முடியாடா. ஓ வீடை எங்கோடு தான் இருக்கா? இங்கே இஸ்லாண்டே கண்ணுக்கு தெரியலங்க. அவனை நான் தொலைஞ்சிட்டேன். அது ஏன் பேராச்சே?
அப்பா லாஸ்ட் ராக்கெட் ஸ்டாண்டிங் அப்படியா? டக்குன்னு வரணுங்க. இங்கே இன்னொருத்தர் இருக்கான், அவனையும் நம்ம வந்து காப்பாற்றோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னே நம்ம 300 உட்டு கொடுத்து அவனை நம்ம போட்டை ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுங்க. என்னங்க ஸ்பீடு இது போகுது. இந்த ஸ்பீடில் போனால் அவனை ஷார்க்கு கறி வச்சா சாப்பிட்றான். இதோட கொஞ்சம் மட்டும் ஸ்பீடு அதிகம் போட நான் அப்கிரேடே பண்ண தேவையில்ல. 300 இதுவும் காலி ஆகாது எனக்கு. வந்துட்டேங்க. இந்த இடத்த அப்கிரேட் பண்ண போகிறேன். நம்ம அப்கிரேட் கொடுறோம். இந்த இடத்த யாரும் அப்கிரேட் பண்ண சொன்னா என்னங்க சோதனை இது எனக்கு. ஓ போட் இங்கே தனியாக இருக்கு. இதுக்கு நான் கூட அப்கிரேட் பண்ணணும். 1000 வெளியே போ. 1000 தேவை. இந்த மரத்தெல்லாம் வெட்டுங்கடா. மூவா நான் அதை வைக்கவே இல்லையா? அப்பா என்னங்க இவ்வளோ இடம் இருக்கு. நான் 2 வீடு தானே வச்சுருக்கேன். நிறைய இருக்காங்களா? ஒரு வீடு கன்ஃபார்ம் நம்ம கட்டி தாங்க ஆகணும். உட்டு குட்டுன்னு கிளாத் எதுவுமே தேவையில்லடா. ஃப்ரெஷ் ஓகே. என்ன சொல்கிறாங்க? போட் எடுக்கணுமா? ஆமாங்க, அங்கே ஒருத்தன் ஆபத்தில் இருக்கான், மறந்துட்டேனா. 3 பேர் அது ஒன்றும். நான் இப்போ நான் யாரங்க காப்பாற்ற போவேன்? இங்கே இன்னும் கூட 2 பேர் வைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இதுக்கும் மேலே இதுவும் ஸ்பீடாக போக மாட்டேங்குது. எங்கெங்கே இருக்கான்? போயிட்டே இருக்கு. இஸ்லாண்ட் வர தள்ளி வந்துட்டேனோ. எங்க ஷிப்பு போதுங்க. ஐயோ என்னோட இதை தாண்டி ரொம்ப தூரம் வரேண்ணா. நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? பக்கத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தனும் கிட்ட இல்லை. ஓகே, நான் இடத்த காலி பண்ணுந்தேன். ரொம்ப தூரங்க. அங்கே இருக்குங்க என் இடம். அங்கே போகணும். ஸோ கண்ட்ரோல்ங்க. சுட்டுடா. ஃபயர் வாங்கடா. அங்கே யார் போகிறா? நான் என் வீடை நோக்கி போகிறேன்டா. வீடு எங்கே இருக்கு? எங்க நான் தொலைஞ்சிட்டேன். ஆமாம் அங்கே இருக்க. என்னது? ஓ அங்கே இருக்கா நம்ம இடம். ஓகே, நம்ம திரும்பி பயணத்துக்கு போகணும். ஏக்கடா இதுக்கு ஏன்டா வந்தேன்னு வைக்கிங்க. இப்போ அவங்க இது காமிக்காங்க, மார்க்கு காமிக்காங்க. அப்போ காமிக்கலாம். என்ன பிரச்சனைன்னு போட்டு முங்கிட்டுங்க. இதுக்காடா இவ்வளோ ஸ்பீடாக நீ போனேன்? ஆமாம் அங்கே ஏதோ இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு உயிரெலாம் பிரச்சனை இல்லை. இங்கே ஏதோ இருக்குங்க. ஏதோ நமக்கு புது இஸ்லாண்ட் எதுவும் கிடைக்குமா? 225 உட்டு தானா? இது கேக்குடா வர சொன்னீங்க. இது ஒன்று வந்துட்டுருக்கு. இங்கே ஒருத்தன் தத்தளிக்கான். நான் வச்சு இவனே காப்பாற்றேன். எங்கடா போனேன்? இங்கே இருக்கியா? இது இதை சீட்டு ட்ரைவ் த ரிசல்ட்டா? இன்னொருத்தங்க. ஸோ அவனை எப்படிடா காப்பாற்ற? இதனால தானே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுறது. அவனுங்க ஏற்ற முடியல. ஓ இது விதமான கேம்லாம் போயிடலாம். ஒரு டைமில் ஒருத்தர் தான் ஏற்ற முடியுமா? அதுக்கு நான் இவ்வளோ தூரம் வரணுமாடா? எங்க இதில் டே நைட் வரை உண்டாங்க. முட்டை நாள் தான். ஸோ ஃபீடா போ. அங்கே ஒருத்தன் தத்தளிக்கான். நான் எங்கெங்கே போவேன்? இன்னும் எனக்கு 5 பேர் 3 பேர் தாண்டி காப்பாற்ற இருக்காங்க. சரி, மெயினான ரீசன் நான் சொல்ல மாட்டேன். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லைன்றா மல்டிப்ளேயர் விளாட வேண்டியதானே பார்ப்பீங்களா? ஆனால் மல்டிப்ளேயர் விளாட முடியல.
கண்ட்ரோல் ஒன்று பின்னாடி சுறாமீன் துரத்திட்டு வருது. சுறாமீனே ஒன்றும் செஞ்சிடாத. கையில் கன்று இருக்குடா, போட்டுருவேன். உன்னால் இப்போ எப்படி கன்று எடுக்க முடியும் தெரியுதுடா, பொத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டே உன்னால் இப்போ எப்படா கன்று எடுக்கணும். டே நாட் பைடா, சுறாமீன் தன்றா வருது. அதுக்கு ஏன்டா இப்படி கத்துது? எங்கள் வீடு வேறு கட்டணுங்க. என்ன கட்ட முடியும் பார்ப்போமா? கேம்ப் ஃபயரா? டே இருக்கட்டா, கிராஸ்டா. எங்கள் இடத்த வேறு கொஞ்சம் பெருசாக்கணுங்க. உட்டு இல்லையா? என் நேரத்தை பாருங்க. அடே கேம்ப் ஃபயர் கட்டே இடம் இல்லைடா. உட்டு இல்லை, இடம் இல்லை, என்னத்த சொல்ல. ஓகே, அப்கிரேட் பண்ணணுங்க. அங்கே மரத்தட்டு சூப்பர். மரத்தட்டுக்கெலாம் ஆள் போட முடிஞ்சால் நல்லா இருக்குங்க. ஓகே, நம்ம அங்கே இருக்க நம்மளும் கொஞ்சம் மரத்தட்டும். என்ன 600க்கு மேலே மரம் தாண்ட மாட்டேங்குது. என்னங்க சொதானே 600க்கு மேலே மரம் தாண்ட மாட்டேங்குது. ப்ளீஸ் டிரைவ் த போட் டு. ஓகேங்க, மறுபடியும் இப்போ 3 பேர் இருக்காங்க, காப்பாற்ற போகிறோம். எங்கள் வேலையை பார்த்தீங்களா? இப்படி வேலை கொடுத்துட்டே இருந்தேன், என்னத்தை செய்ய முடியும்? 5K ஏங்க விட்டி அதுங்க இவ்வளோத்துக்கு எனக்கு வந்துச்சு. ஐயோ, இங்கே 2 பேர் தத்தடிக்காங்க. ஏங்க நிறைய இருக்காங்கங்க, அவ்வளோத்தையும் காப்பாற்றணும். தம்பி போட்டில் ஏறட்டண்ணா. ஓ பாப்பாவா, சரி தப்பா சொல்லிட்டேன். எங்கள் இடத்துக்கிட்டே நிறைய இருக்காங்க. போட்டில் கூட 2 பேர் வைக்க முடியும்ன்றா நல்லாயிருக்கும். நம்ம போய் ஃபஸ்ட்டு போட்டை அப்கிரேட் பண்ணுவோங்க. 1000 விட்டு கேட்டாங்க. அவ்வளோ 1000 விட்டாச்சு. எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்னா நீங்கள் வருவீங்க கேட்பீங்க. எவ்வளோ பெருசு எனக்கே தெரில. இது நான் வீடியோ கேம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணிட்டே விளாடுதேன். அதனால் எனக்கு எதுவுமே தெரில. சரி சார்க் வருதுடா. எங்கே சுறாமீன் வருதுங்க. சுறாமீன் அட்டாக் பண்ணாதுல அதில். எங்கே மேலே வேறு ஏற முடியாமல் இருந்து சப்பா ஏறிட்டேங்க. ஒரு நிமிஷத்தில் பக்கு யார்ரா? ஓ இங்கே தானே நிப்பாட்டியிருக்கேன். இன்னைக்கேங்க அவ்வளோ தூரம் போனேண்ணா. அப்கிரேடு டாக்ஷா என்னத்தெல்லாம் நான் அப்கிரேட் பண்ணணும்? என்ன அப்கிரேட் பண்ண சொல்லுவீங்க? எங்கள் மைடியும் எங்கேயோ போய் என்ன என்கிட்ட அதுக்கேற்றால விட்டு இருக்க. என்னாச்சுன்னு தெரில, அப்கிரேட் பண்ண முடியல காமிக்கு. இங்கே கூட போக சொல்லுவீங்க. எங்கள் போட்டுக்கிட்டே நிறைய தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஒருவேளை செத்துட்டாங்களோ? போட்டே போகாத, முழுங்கிடுவேன். எங்க ஒரு நிமிஷம், தூரத்தில் ஒரு இஸ்லாண்ட் இருக்குங்க. ஹெல்ப் பண்ண வந்தேன்டா. தூரத்தில் ஒரு இஸ்லாண்ட் இருக்குது. அது இஸ்லாண்டா என்ன கொஞ்சம் சிறுசாக இருக்குது. அந்த இஸ்லாண்டுக்கு தான் நான் போக சொல்லியிருக்காங்க. போவோம். எங்க சொல்லலைங்க, நான் தாங்க வெயிட்றேன். அவ்வளோ என் ஐஸ்லாண்டாக தான் இருக்குமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் ஐஸ்லாண்டு தாங்க, வேறு யார் ஐஸ்லாண்டுன்னு நினச்சிட்டேன். வேறு யார் ஐஸ்லாண்டாங்க? என் ஐஸ்லாண்டு இப்படிலாம் இல்லை. இவன் ஐஸ்லாண்டா காட்டு. இதோ ஐஸ்லாண்டு நிறைய வீடு. இந்த ஐஸ்லாண்டு இது கிடையாது. என் ஐஸ்லாண்டு எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியும். எதுக்கு என் பேர் அங்கே ஏன்டா காமிக்கிங்க? நான் இங்கே இருக்கேன்டா. இந்த கேம் நான் கொடுத்து வச்சுருக்கேன், வெற்றி லவ்லி. நான் இங்கே இருக்கேன், என் பேர் அங்கே காமிக்கி. ஓ முன்னே ஆள் இருக்கல்ல, செத்து பேராடா. உங்களை காப்பாற்றுறதே ஒரு வேலையாக இருக்குங்க. எனக்கு ஆள் இன்னொருத்தன் வந்தானா நல்லாயிருக்கும். யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இடத்த அப்கிரேட் பண்ணணும், போட் அப்கிரேட் பண்ணணும், நிறைய ஆட்கள் வராங்க. எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்கணும். இடத்த ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணுங்க. வீடு கட்ட கூட எவ்வளோ இடம் இருக்காது. இந்த இடத்தெல்லாம் அப்கிரேட் பண்ணால் வீடு கட்ட இடம் இருக்கும் எனக்கு.
அப்படி ஒரு இடத்த ஒட்டினாப்பெலாம் விடணும். ஓகே டே சவுண்டை குறைச்சி வச்சுட்டு போங்கடா. இங்கே ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. நான் இப்போ ரோடு கிட்ட ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் சவுண்டு இருக்கும். நாட் என்ன ஃபுட்டாட என்கிட்ட 2K எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. 2K இருந்தாலும் கொஞ்சம் அங்கே வருங்க 2700 காமிக்காங்க. என்கிட்ட 27 தாண்டா இருக்குது, கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு. இவங்க எல்லா இடத்துலையும் 2700 தாங்க காமிக்காங்க. ஒரு இடமாச்சும் சாமிங்கடா. இங்கே ஒரு மரம் இருக்குது, யாரும் வெட்ட மாட்டேங்காங்க, நான் தான் வெட்டணும். ஆனால் வெட்ட ரொம்ப நேரம் ஆகுதுங்க. பார்ட் 2 வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் 2 பேரை காப்பாற்ற போகணுமா? ஆனால் நான் வெட்டினா ஒன்றுங்க, நான் வெட்டினா மரமே எனக்கு வரமாட்டேது பாருங்கள். நான் கொஞ்சம் தான் ஓடி இருக்குது லைட்டாக. ஒரு இடத்தான் என்னால் பில்ட் பண்ண முடியுது. ஷபா தான் விட்டு வெட்டுங்கடா. நம்ம இப்போ காப்பாற்றிட்டாச்சும் வருவாங்க, அப்பமாச்சும் வேலை பார்ப்பாங்க. உனக்கு எவ்வளோ தூரம் போகணுன்னு வேறு தெரியலையா? துமில் எவ்வளோ தூரத்துலடா இருக்க? கிட்ட ஏதாச்சும் இருந்தாங்கன்னா கூட்டு போவாங்க. கிட்ட இப்போதைக்கு இங்கெல்லாம் யாரும் இல்லை. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. 1-2 நினச்சேன். இந்த போட்டு வெடித்தாலே ஏகப்பட்ட பேர் வராங்க. டெய்லி வரணுமாட்டுக்கு இருக்க வரேங்க. அங்கெல்லாம் போவாங்க, கிட்ட இருக்காங்களா வச்சு மாதிரி ரெஸ்கியூ பண்ணோம். அங்கே ஒரு ஆள் இருக்காரு. ஷார்க் வருதுங்க. டே ஷார்க் மேலே ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் பயந்தாப்புல இருக்காரா. நீ சாவுடா, எனக்கு என்ன. இதில் 2 பேர் ஏற்றிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம எத்தனை பேர் ஏற்றிட்டு போகலாம் எங்கள் அக்கா? இந்த போட்டில் நம்ம எத்தனை பேர் ஏற்றிட்டு போகலாம்? ஒருத்தர். எவ்வளோத்துக்கு அப்கிரேட் பண்ணாலும் ஒருத்தரை ஏற்றிட்டு போகலாமா? இங்கே நிறைய தண்ணியில் இருக்காரு எங்கள் ஆனந்த். இந்த இடத்துல நெருக்கினா உட்காந்தா எவ்வளோ உட்காரலாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த கேம் ரொம்ப இது கான்செப்ட் போகுதுங்க. இது என்ன தெரியுமாங்க ஆகுது? அவங்களாம் டைட்டானிக் கப்பலில் வரோம். அப்போ டைட்டானிக் கப்பல் வெடித்து ஒரு தீவுக்கிட்ட வெடிச்சிட்டு அதுதான் இவ்வளோ பெருசுக்கு அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் 1K விட்டு எப்படிற மாதிரிச்சு. நான் இடத்தையும் அப்கிரேட் பண்ணலை, ஃபுட்டும் அங்கே இல்லை. அங்கே பெரிய ஒரு தென்னை மரம் நிற்கிங்க, வெட்டுதாங்களான்னு வேறு தெரியலையே. ஓகேங்க, நம்ம போயிட்டே இருக்கோம் நம்ம இடத்த தான் நோக்கி. இங்கே நிப்பாட்டிடுவோம் வண்டியை. ஆஹா குட்டே. ஓகேங்க, நான் வராச்சாச்சு. நம்ம வீடு வேறு கட்டணுங்க எல்லாத்துக்கும். காமிக்காங்க பாருங்கள், அந்த வீடை கட்டணும் நம்ம. பில்டே எனக்கு ஆள் போடாம இவ்வளோ பேர் ஆள் இவனை போட சில 8 ஒரு வீட்டுக்கு ஆள் வேறு போடணுங்க. நான் என் வீடே அப்கிரேட் பண்ணது என்கிட்ட இது இல்லை. ஒரு லாக் நிறைய இருக்குது. இடத்த வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணுவோங்க. வீடெல்லாம் நாளைக்கு அப்கிரேட் பண்ணுவோங்க. அடுத்த வீடியோவில் வீடெல்லாம் அப்கிரேட் பண்ண பார்த்துக்குவோம். இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இல்லை? இவ்வளோ விட்டா காலியாக பண்ணிட்டீங்க. ஆமாம், என்ன செய்ய? என் வீடாச்சும் எனக்கு அப்கிரேட் பண்ண முடியுதா? எவ்வளோ விட்டு இப்போ வாங்கடா. 1800 விட்டு கேட்குங்க. நம்மகிட்ட 1000 விட்டு இருக்கலாம். நம்ம போட் அப்கிரேட் பண்ண முடியுமா? மட்டுமா மோர் போட்டு கொடுப்போம். அப்கிரேட் ஃபிஷ் எதாவது அப்கிரேட் பண்ணணுமா? ஃபிஷ் எங்கடா இருக்கு? என்ன ஃபிஷ்னாச்சும் சொல்லுங்கடா, எக்ஸாம்பிளாச்சும் சொல்லுங்கடா. இடத்துல வேற நிறைய இருக்குங்கடா, வீடு வேற கட்டி கொடுக்கணும். நிறையா இருக்குது, ஒரு வீடு கட்டும். பில்டிங் இதுக்கு ஒருத்தரை போடும்.
இந்த ஈஸ்லாண்டில் உள்ள அவ்வளோத்துக்கும் ஏங்க ஆனால் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்திருக்காங்கங்க. அவ்வளோத்துக்கும் நான் வீடு வேறு கட்டணும். இதில் ஒரு வீடு கட்டி விடும். ஆஹா வீடே பில்டு. இதில் ஒருத்தருக்கு வீடு. இந்த வீட்டில் யாரை போட இவ்வளோ பேருக்கு நானும் வீடு கொடுக்கணும். இவனை செலக்ட் பண்ணி போகிறோம். அடுத்து இன்னொரு வீடுங்க. அது வந்து இங்கே கரெக்டாக இங்கே இன்னொருத்தனுக்கு இடத்த அப்கிரேட் பண்ண முடிஞ்சா நான் இன்னும் இடே அவங்களால நான் போய் நாளைக்கு காப்பாற்றுறேன்டா. இங்கே இருக்கவங்களுக்கே நல்லா வீடு கொடுக்க முடியல, இடம் இல்லை. இவனுக்கு ஒரு வீடு கொடுக்கணும். செலக்ட். நான் வீடை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கலாம்ன்ற அவ்வளோ விட்டுலாம் இல்லை. தென்னை மரத்தை வெட்டுங்கடா. அங்கே இருங்க குசியாக படுத்து கிடக்காங்க. தென்னை மரத்தை வெட்டி லாகு கொடுக்கலாம். ஒரு அறிவு கூட இல்லைங்க. இவங்களெல்லாம் கொண்டு வந்தே வேஸ்ட். ஒரு தென்னை மரம் ஆனால் வெட்ட மாட்டாங்க. இதுக்கு வந்து 100 விட்டு தேவையா கெட்டலாம். ஆனால் 100 விட்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃபவுண்டெயின்லாம் தேவையில்லைங்க. 1000 விட்டு கேட்காங்க. அவங்க 1000 விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இந்த இது கட்டுமா? டே இது நான் கட்டிட்டேன்டா ஆல்ரெடி. ஏன் எடுத்து கூட்டுப்பாங்க. இப்போ வந்து நான் எதையும் உடைக்க விரும்பலை, கெட்டால் தான் செய்யப்படுறேன். பில்டு. ஈஸ்லாண்டு பெருசுப்படுத்தணுமா? இவங்களுக்கு பத்தாது. எனக்கே தெரியும் இது பத்தாதுன்ட்டு. ஓகேங்க, அவங்கள காப்பாற்றப்போ ஆனால் நிறைய இருக்காங்க, காப்பாற்ற வர முடியலங்க. நைட்டு வேறு ஆக போகுதுங்க. டக்குன்னு போனோம். இதில் பேய் பிசாசு எதுவும் கிடையாது. ஒரே நிமிஷம். எதுவும் வாங்க முடியுதான் பார்ப்போம். திட்டு கொடுத்து 50 ரூபான்மா. இதெல்லாம் எதுவும் வாங்க முடியாதுன்னு தெரியும் எனக்கு. உட்டு தாங்க வாங்கணும். ஓகேங்க, எதுவும் வாங்க முடியல. போனோம்மா. அந்த போட்டு முங்கி போச்சு. அங்கே ஒருத்தர் இருக்காரு. ஆனால் ஈஸ்லாண்டுக்கிட்டே நிறைய பேர் கிடக்காங்க. ஆனால் என் காப்பாற்ற போக டைம் இல்லை. யாரும் வந்தாங்கன்னா இங்கே போட் ஓட்டக்குன்னு தனியாக ஒரு ஆள் வந்தாருன்னா நல்லாயிருக்குங்க. ஆனால் போட் ஓட்டக்கு தனியாக ஆள் இல்லை. இங்கே நிறைய பெட்டிலாம் இருக்குது. ஆனால் எடுத்து அங்கே விட்டுலாம் கிடைக்கி. ஓகணும். பைரட் ஷிப் வேற போதாங்க எங்கள் இடத்த நோக்கி. ஒரே நிமிஷம். உன்னோட இடம் ரொம்ப பெருசு தானே? ஆமாம். உன்னோட இடத்த பார்த்துட்டான்னு நீ இருக்கேன்னு தெரில. நிறைய ஷிப்பு வேறு போதுங்க. பைரட் ஷிப்பு வேறு எங்கள் இடத்துக்கு நோக்கி போகுது. இடத்துக்கு தாண்டா போகிறேண்ணா. திரும்படா வண்டி. திரும்பவே மாட்டேங்குது. இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னே வந்து என்னோட ஈஸ்லாண்டு இருக்கான் பாரு. இப்படி இருக்கும். ஓகேங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். வீட்டில் போய் ஸ்டோரேஜ் ட்ராவல் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்ப்போம். நம்ம 7 ரூபாய்ன்ற இருக்குது. இப்போ இவனை காப்பாற்றி வந்து போய் விடும். பார்த்தீங்களா அப்படி கொச்ச கொச்சன்ட்டு இருக்குன்ட்டு. தான் எனக்கு வந்து சோதனை. ஈஸ்லாண்டு ஒருக்கா என்ன வரைக்கும் என்ன சொன்னீங்க? ஈஸ்லாண்டு ஒருக்கா இது அப்கிரேட் பண்ண முடியுமா? அம்மா 90 விட்டு கேட்காங்க. போடுவோம். ப்ளீஸ் அப்கிரேட் யுவர் ஹோம் ஃபஸ்ட்டு இந்த ஹோம் நம்ம அப்கிரேட் பண்ணி பார்ப்போங்க. அப்கிரேட் ஒரு இதுக்கே 100 இது கேட்டிங்கன்னா நான் இங்கே அவ்வளோத்துக்கு முன்னாடி நான் பண்ணுவோங்க. பாவம். அப்கிரேட்ரா அப்கிரேடாகவே இவ்வளோ இது கேட்குங்க. அப்கிரேட் உங்களோட அந்த சின்ன சின்ன வீடாக பெரிய வீடாகுவேன். இதேமாரி இருக்கணுங்க. எல்லோரும் மரத்தை விட்டுதாங்களாம் பாருங்கள். அப்கிரேட் அப்கிரேட் என்ன உனக்கு கொண்டே ஆகிட்டுங்க. இப்போ ஒரு குடிசை வீடு ஆகிட்டு ஒரு வீடை மட்டும் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். தள்ளிப்போ. ஓகே, எல்லா இடத்தையும் அப்கிரேட்லாம் பண்ணலன்னா
இந்த கேம்ப் ஃபயருக்கு அப்கிரேட் போட்டால் எப்படி இருக்கும்? 800 என்ன சோதனைன்னு பாருங்களேன். இருந்தால் லெவல் 2 நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ 700 விட்டு தான் இருக்குது. இந்த ஒரு வீடை மட்டும் அப்கிரேட் பண்ணிடுவோம் நம்ம. அது போக துட்டு இருந்தால் இந்த இடத்த அப்கிரேட் பண்ண 10 ரூபா கேட்பாங்க. இப்படி இருக்குமா? ஆனால் இதுக்கும் 800 வேணுமா? இப்போ என்கிட்ட 800லாம் இல்லை. அதனால் கோப்படாயிங்க. இந்த இடத்த அப்கிரேட் பண்ணி பார்ப்போங்க. விட்டு அப்புறம் இவ்வளோ விட்டு எனக்கு கிடச்சிது. ஓகேங்க, இந்த இடத்த அப்கிரேட் பண்ணால் எப்படி இருக்கும் பார்ப்போமா? செமையாக இருக்குது. ஆனால் ட்ரீ ஃபஸ்ட்டா என்கிட்ட இருக்கடா. ஓகே, இந்த வைக்கோலையாச்சும் அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். அப்கிரேட் 800 கேட்குங்க, இருந்தாலும் அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, அப்கிரேட்லாம் பண்ணி சோளக்காட்டு போகலாம். சரி, அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணால் இப்படி வருமா? அப்கிரேடு எதுட்டு அப்கிரேட் ஆகிருக்கு? ஏங்க அப்கிரேட் ஆனமே தெரிலங்க. இந்த இடத்த அப்கிரேட் பண்ணி பார்ப்போமா? 1500. ஓ, இதைத்தான் அவ்வளோ நேரமாக அப்கிரேட் பண்ணியிருந்தேனா? பாருங்க, எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணது என்னோடய ஹவுஸ் அப்கிரேட் பண்ணலையா? இதாண்டா எனக்கு மெயினே அப்கிரேட்ரா. எவ்வளோ இது கட்டியாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்கிரேட் பண்ணி தாங்க ஆகணும். இதுதான் நம்ம இஸ்லாண்டு ரொம்ப இதாயிரும். இந்த தாங்க அப்கிரேடே பண்ண முடியல போட்டை. 1000 தான்றா இருக்கா? அப்கிரேட்ரா ப்ளீஸ், அப்கிரேட்ரா. எங்கள் வெயிட் பண்ணுங்க, வேறு எதை கொடுக்காங்கங்க. வேணா, அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்கிரேட் என்னடா அது? எப்படின்னா அப்படி ஒரு இடமே என்கிட்ட இல்லையடா. ஓ, இதையடா அப்கிரேட் பண்ண சொல்லுங்க. அப்படி போனா நம்மளாச்சும் ரொம்ப காமெடிப்படுத்துறாங்கோ. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் புரியாதுங்க. இவ்வளோ தென்னை மரம் இருக்கும், ஆனால் யாரும் வெட்ட மாட்டேங்காங்க. வெட்டு இங்கோடி திரும்ப வெட்டுறோம். ஓகேங்க, எல்லோரும் தென்னை மரத்தான் வெட்டிகிட்டு இருக்காங்க. கையில் விட்டை எங்கெங்க கொண்டு போகிறாங்க? விட்டை எங்கடா கொண்டு போய் வச்சுட்டு வரீங்க? இங்கே வெட்டுதாங்க, ஆனால் எங்கே கொண்டு வைக்காங்கன்னு தெரிலங்க. பாருங்க, விட்டை எட்டு போகிறாங்க. ஓஹோ, வீடில் வைக்காங்கங்க. எல்லோரும் இந்த வீட்டில் வச்சுட்டு வராங்க. வெட்டிட்டேன், ஆனால் எனக்கு இது விட்டு கிடைக்கலையே. நான் பொண்ணோட தீர்வு கரெக்டா? வா. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய் ஃப்ரம் வெற்றி. பாய்.